சொந்தங்களே, அன்னேஸ் கிச்சனிலிருந்து உங்கள் அம்மா சசிரேகா சுந்தர். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா சமையல் எதுவும் செஞ்சு காட்டல உங்களுக்கு. ஆடி மாதம் அம்மனுக்கு தான் இல்லை, அம்மாவுக்கும் கொண்டாட்டம். ஏன்னா நாங்கள் ஆடிக்கு பார்த்தீங்கன்னா சென்னை சில்க்ஸ் போட்டு எனக்கு மேக்ஸிமம் என்னென்ன பிடிக்குமோ ட்ரெஸ்லாம் எடுத்து வந்திருக்கேன். அது உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருந்துச்சு. அதனால் நான் என்னென்ன வாங்கியிருந்தேன்னு உங்கள் கிட்ட காட்டுறேன், பார்க்கலாமா. சிந்தடிக் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டு கட்டுற மாதிரி கொஞ்சம் 435 ரூபா. இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 700க்கு மேலே இருக்கும். இது தள்ளுபடி போக 435 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. இதுங்க நான் பிரித்து காட்டுறேன் உங்களுக்கு. இதை நம்ம கடைக்கெல்லாம் போனால் கட்டின்னு போகலாம். இதை ப்ளவுஸு இது பார்த்தீங்கன்னா முந்தி சிம்பிளாக இருந்தால் கூட இது வந்து வீட்டுக்கு கட்டிக்கலாம். இல்லைன்னா நம்ம கடைக்கெல்லாம் போன கொண்டா மேட்சிங் ப்ளவுஸ் தச்சு இதை நம்ம இது பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா அதே ரேட் தான், 445. இது ஒரிஜினல் ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா விலை இது வந்து மூணு புடவை வந்து 2 புடவை தான் 1200 போட்டுருக்குது. 445 பார்த்தீங்கன்னாக்கா தள்ளுபடி போக 445 ரூபா அந்த சாரி. இதே நான் பிரித்து காட்டுறேன். ரொம்ப விலை அதிகம் கிடையாது. எல்லா சாரியும் பார்த்தீங்கன்னா 500 தான் எல்லாமே. கிரேல டார்க் பார்த்தீங்கன்னா இது கிரேல டார்க். இதுதான் ப்ளவுஸு. இது பிளாக் கிடையாது, கிரேவில் டார்க். நாங்கள் கருப்பு கட்ட மாட்டோம், அதனால் வந்து கிரே தான் இது. இது பார்த்தீங்கன்னா முந்தி இந்த இது 245 பார்த்தீங்கன்னா 245 தள்ளுபடி போக 245. இதெல்லாம் இந்த மாதிரி நம்ம தடுபில் வாங்கினா தான் நல்லா வீட்டுக்கு நல்லா தாராளமாக நம்ம கட்டிக்கலாம். எவ்வளோ வேணால் சேரி எடுத்து நம்ம நிறைய கட்டலாம். எப்போவுமே சேரீலாம் பார்த்தீங்கன்னா நான் சென்னை சில்க்ஸாக எடுப்பேன். அதுதான் பார்த்தா நீளம், நல்லா நீளமும் அகலம் எல்லாமே தாராளமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சாரி சில இதெல்லாம் பார்த்தா முக்கா படம்லாம் வச்சு நிற்பாங்க அந்த மாதிரி தள்ளுபடி டைமில். அது மாதிரிலாம் இருக்காது. அதே மாதிரி சாயம் போகாது, சுருங்காது. புடையெல்லாம் நல்லாயிருக்கும் கடையில் வாங்கலாம். இதான் முந்தானி 245 பாருங்க, நல்லா இருக்குங்க புடவை. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருப்பாங்க. மெரூன் கலரு. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேமராவில் வந்து லைட் ஷேடாக காட்டுது. ஆனால் இது மெரூன் சூப்பராக இருக்குது புடவை. பார்த்தீங்கன்னா நல்ல புடவை சூப்பராக இருக்குது. 245 தான் இது ரேட்டு. இது பார்த்தீங்கன்னா 845 ரூபா போட்டு அதை அடிச்சுட்டு 545 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 545 545. பாருங்கள், அப்படியே பட்டு புடவை மாதிரி இருக்குது சூப்பராக. இதெல்லாம் வாஷ் பண்ணாக்கா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுங்க அப்படின்னாங்க. இந்த சாரீலாம் பார்த்தீங்கன்னா ஷாம்புலாம் போட்டு வாஷ் பண்ணுங்கள், ஹேண்ட் வாஷ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. 845 ரூபா கூட வந்து 545 ரூபாய் கொடுத்தாங்க. ஏதாவது சிம்பிள் ஃபங்க்ஷன் வந்துன்னா அதில் நம்ம கட்டிக்கலாம். இல்லைன்னா கோயில்களுக்கு போனால் கூட இதை நம்ம கட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா வெறும் சில்க் காட்டனே எடுத்து கட்டியிருந்தேன்னா 1500 ரூபா கிட்ட விற்கிது. பார்த்தீங்கன்னா விலை ஏறிடுச்சு. 1200 தான் நான் எடுப்பேன் எப்போயுமே. இப்போ பார்த்தீங்கன்னா 1500 ஆகிடுச்சு. ஆனால் இதெல்லாம் செமி சில்காக என்னன்னு தெரியல இது சாரி. இதுவும் பார்த்தீங்கன்னா 795 ரூபா போட்டு பாருங்க. அதை அடிச்சுட்டு 445 ரூபா, கிட்டத்தட்ட 350 ரூபா. ஆமாம் 350.
கிட்டத்தட்ட 350 ரூபா நமக்கு இதில் சேவ் பார்த்தீங்கன்னாக்கா. இது முந்தி, இது பார்த்தீங்கன்னா உள்ள பிங்க் கலர், அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஷேடில் வந்து முந்தானி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போனால் அழகாக கட்டிட்டு போகலாம். அதே மெட்டீரியல் தான் இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா, கலர் தான் வேறு. ஒரு லைட் ஷேடு, ஒரு டார்க் ஷேடு. கேமரா பார்த்தீங்கன்னா இன்னும் லைட்டாக தெரியுது. இது பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்கு, ஒரு மாதிரி மயில் கழுத்து கலர் இது. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா கலர் வேறு மாதிரி தெரியுது, கேமராவில் வேறு மாதிரி தெரியுது பார்த்தீங்கன்னா. இதுவும் அதே தான், 795 ரூபா போட்டு 445 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அவங்கக்கிட்ட புடவை பார்த்தீங்கன்னா சென்னை சில்க்ஸ் நல்லா உழைக்கும். இப்போ நான் வந்து சாமான்லாம் காட்டுற மாதிரி தான் அந்த சேரீயை காட்டினே தவிர இது விளம்பரம் எதுவும் கிடையாது. பார்த்தீங்கன்னா சென்னை சில்க்ஸ்க்கும் நமக்கு எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் அங்கே நல்லா உழைக்கும் துணி. நான் எப்பயும் வாங்கியிருக்கேன், நான் அந்த விழுப்புரத்தில் இருக்கும்போது வாங்கியிருக்கேன், சென்னைக்கு நாங்கள் போயிருந்தோம் அப்பயும் வாங்கியிருக்கோம், இப்போ பாண்டியில் வந்திருக்கோம், பாண்டியிலையும் வாங்குகிறோம். அது எனக்கு நல்ல ஒர்த்தாக தெரியுது, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த சேரீ பார்த்தீங்கன்னா 295. எப்படி இருக்குது பாருங்கள், புடவையெல்லாம் நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா வீட்டுக்கும் கட்டிக்கலாம், நம்ம வெளியும் கட்டிக்கலாம், எப்படி வேணாலும் கட்டிக்கலாம் நம்ம. லேடிஸ்னாலே பார்த்தீங்கன்னா புடவை ரொம்ப விரும்புவாங்க. புடவை அப்புறம் பாத்திரம், இந்த 2 மட்டும்தான். நகைலாம் அப்புறம் அடுத்தது தான். இப்போ கிராம் பார்த்தீங்கன்னா 7000 கிட்டே விற்கும்போது நம்ம நகைக்கிட்டே போக முடியாது பொழுது. அதனால் நம்ம ஆசைத்தீர அது மாதிரி ட்ரெஸ்ஸாக எடுத்து நல்லா கட்டி அனுபவிச்சு பார்த்தோம், அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா 445 போட்டு 245 ரூபாய் கொடுத்துருக்காங்க, 200 ரூபா தள்ளுபடி. இதையும் பிரித்து காட்டிடுறேன். இது ஒரு மாதிரி வயலட் கலரு, ஆனால் பார்த்தீங்கன்னா கேமராவில் வரல. வயலட் கலர் லைட் ஷேடாக வருது. மொத்தம் 8 புடவை எடுத்துகிட்டு வந்தோம் நாங்கள். கொஞ்சம் வெளில கட்டிக்கிற மாதிரி, கொஞ்சம் வீட்டு கட்டிக்கிற மாதிரி. நீங்கள் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எந்தெந்த புடவை அழகாக இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதோட நாங்கள் மறுபடியும் தீபாவளிக்கு பர்ச்சேசிங் பண்ண போவோம். பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஜவுளி கடை இருக்குது. போத்தீஸ் இருக்குது, கேவி டெக்ஸ் இருக்குது, சென்னை சில்க்ஸ் இருக்குது, நல்லா பெரிய பெரிய கடையெல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் கேவி டெக்ஸும் போவோம். பார்த்தீங்கன்னா அங்கேயே ட்ரெஸ் நல்லாயிருக்கும். சென்னை சில்க்ஸும் போவோம், கேவி டெக்ஸும் போவோம். இதோட பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு பேத்திங்களுக்கு, எங்கள் பொண்ணுங்களுக்கு நான் என்னென்ன ட்ரெஸ் எடுக்கணுன்றதை உங்களுக்கு நாங்கள் காட்டுறேன். நீங்கள் இதுவரை வந்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.